Good morning to all students. Today we will discuss chapter number 7 fungal disease பார்க்குறோம். Fungal disease எடுத்தோம்னா fungi was recognized as a caustic agent of the human disease much earlier than bacteria. பாக்டீரியாவோட ஈஸியாக வந்து fungal disease ஸ்ப்ரெட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா dermatomycosis is a cutaneous fungi-ன்னு சொல்லலாம். Dermatomycosis cutaneous infection caused by fungi belonging the genera Trichophyton and Microsporum and Epidermophyton அப்படிங்கிற 3 ஜெனிராவை சேர்ந்தது இந்த ஃபங்கை. இதில் பார்த்தீங்கன்னா ரிங்வார்ம் இருக்குது. ரிங்வார்ம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ். சரிங்களா, படர்தாமரைன்னு சொல்ல முடியாது ரிங்வார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ்ன்னு சொல்லலாம். 1 மார்க்கில் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ் இன் ஹியூமன்? ரிங்வார்ம். நோட் பண்ணிங்க, அண்டர்லைன் பண்ணிங்க, 1 மார்க்கு. which one is the most common fungal disease in human? What 1 mark. So அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் த ட்ரை ஸ்கேலி லீஷன்ஸ் அண்ட் த ஸ்கின். தோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகி, சரிங்களா, அப்படி ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் அண்ட் ஸ்கிராப் ஆர் மெயின் சிம்டம் ஆஃப் த டிசீஸ். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோலில், நெயில்ஸில் மற்றும் ட்ரை ஸ்கின் எல்லாமே வந்து இதோட சிம்டம் சொல்லலாம். Heat and moisture help the fungi to grow, make them thrive. Skin fold such as those growing in between the toes. எங்கெங்கே வரும்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், ஸ்கின்னோட ஃபோல்டில் வளைஞ்சக்கூடிய தோலோட மடிப்புகளில், க்ரோயின் தொடை இடுக்கு பகுதி, கால் விரல் இடுக்கு பகுதியிலாம் இது வந்து வந்துடும். ரிங்வார்ம்ஸ் பார்த்திங்கன்னா as a feet is known as athlete foot அப்படின்னு சொல்கிறோம். ரிங்வார்ம் இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா காலில் வரும்பொழுது அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, ரிங்வார்ம் காலில் வரும்போது அதை அத்லட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது காரணமான காஷக்டி வந்து டீனியா பெடிஸ் அப்படிங்கிறது தான் காஷக்டி ஆர்கானிசம். இப்போ ரிங்வார்ம் எடுத்துட்டோம்னா ஜென்ரலி அக்கர் ஃப்ரம் சாயில் ஆர் யூஸிங் க்ளோத், டவல், கோம் யூஸிங் த இன்ஃபெக்டட் பர்சன். இன்ஃபெக்டட் பர்சனுடைய ட்ரெஸ்ஸை அல்லது டவலை நம்ம எடுத்து பயன்படுத்தினோம்னா அதுமாதிரி ரிங்வார்ம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேயா, அதை ரிங்வார்ம் ரிங்டாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அத்லட் ஃபுட்னு சொல்லுவாங்க, சேற்றுப்புண்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்மின்திட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்மின்திட்டிக் டிசீஸ் எடுத்தோம்னா ஹெல்மின்தியாசிஸ் அப்படிங்கிற முடியாது. ஹெல்மின்திஸ், இந்த ஹெல்மின்திஸ் ஆர் மோஸ்ட்லி என்டோபராசைட் இன் த கட் அண்ட் பிளட் ஹியூமன் பீயிங்ஸ் காஸ் டிசீஸ் கால்டு ஹெல்மின்தியாசிஸ் அப்படிம்போம். ஹெல்மின்த் புழுக்கள் உருளை புழுக்கள்னு சொல்லக்கூடிய புழுக்கள் வந்து என்டோபாராசைட், அதாவது உடலுக்கு உள்ளே வாழக்கூடியது, கட் ரீஜனில் வாழக்கூடிய புழுக்கள்னு சொல்லுவாங்க. இது எதை உண்டு பண்ணுதுன்னா ஹெல்மின்தியாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை உண்டு பண்ணுது. இந்த 2 மோஸ்ட் ப்ரிவலண்ட் ஹெல்மின்த் டிசீஸ் பார்த்திங்கன்னா அஸ்காரியாசிஸ் அண்ட் ஃபைலேரியாசிஸ். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹெல்மின்தியாசிஸில். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அஸ்காரியாசிஸ் பார்க்குறோம். இந்த டயக்ராம் மட்டுமே கேட்டிருந்தாங்க ஒரு டைம், இப்போ ஒரு 2 மார்க்கில் ட்ரா த டயக்ராம் மேல் அண்ட் ஃபீமேல் வார்ம் அப்படின்ட்டு. சரிங்களா, நோட் பண்ணிங்க, டயக்ராம் முக்கியமாக டயக்ராம் மட்டுமே கேட்டிருந்தாங்க ஒரு டைம். இதில் பார்த்திங்கன்னா அஸ்காரியாசிஸ் பார்த்திங்கன்னா அஸ்காரிஸ் இஸ் ஏ மோனோஜெனிக் பேராசைட். மோனோஜெனிக்னா என்ன? ஒரே ஒரு உயிரினத்தில் மட்டும் வாழ்றது. டைஜெனிக்னா 2 உயிரினத்தில் வாழும். மோனோஜெனிக்னா ஒரே ஒரு உயிரினத்தில் வாழும். சரிங்களா, அண்ட் எக்ஸிபிட் தி செக்ஸுவல் டைமார்பிசம். அது பார்த்திங்கன்னா ஆண் பெண் புழுக்கள் வந்து தெளிவாக தெரியுறது தான் செக்ஸுவல் டைமார்பிசம்னு சொல்கிறோம். அஸ்காரிஸ் இஸ் காஸ்டு பை டிசீஸ் காஸ்டு பை எதனால் வருது பார்த்தோம்னா இன்டெஸ்டினல் என்டோபாராசைட் இல்லையா, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டோபாராசைட்னால தான் அஸ்காரியாசிஸ் வருது. இஸ் காமன்லி கால்டுன்னு சொல்லுவோம் ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த இன்செக்ஷன் ஆஃப் என்ன சொல்லலாம், அந்த எம்ப்ரியான்ட் எக்ஸ் த்ரூ த கண்டாமினன்ட் ஃபுட் அண்ட் வாட்டர். இந்த புழுக்கள்னால அசுத்தப்படுத்தப்பட்ட கண்டாமினன்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக தான் இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். சில்ட்ரன் பிளேயிங் இன் கண்டாமினேட்டட் சாயில் அண்ட் ஆல்சோ ப்ரோன் டு ஹேவ் சான்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக் ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத். குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதுமாதிரி மணலில் அசுத்தமான கண்டாமினன்ட் சாயிலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன சான்ஸ் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வாமோட எக்கு வந்து என்ன செய்யும், கையிலேருந்து வாய்க்கு தொடுறது மூலமாக ஈஸியாக வாய்க்குள்ளே வந்துடும். ஸோ சிம்டம் ஆஃப் த டிசீஸ் எடுத்துட்டோம்னா அப்டாமினல் பெயின், வாமிட்டிங், ஹெட்டேக், அனீமியா, இரிட்டபிலிட்டி அண்டு டயோரியா, இதெல்லாம் சிம்டம் ஆஃப் த டிசீஸ்ன்னு சொல்லலாம். அஸ்காரியாசிஸுடைய சிம்டம்னு சொல்லலாம்.
A heavy infection can cause the nutritional deficiency கூட வரும், and severe abdominal pain-ம் வரும், and cause the stunned growth. பார்த்திங்கன்னா குழந்தைகளை திடீர்னு வளர்ச்சி குன்றி போயிடும். It may also cause enteritis, hepatitis, bronchitis சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா டிசீஸையும் இது இன்டியூஸ் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைலேரியாசிஸ், செகண்ட் ஹெல்மின்தியாசிஸ் பார்க்குறோம். செகண்ட் ஹெல்மின்தியாசிஸில் ஃபைலேரியாசிஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பை ஊச்சரேரியா பாங்கிராப்டி சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தினால தான் வருது. ஸோ காமன்லி கால்டு த ஃபைலேரியல் வார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் லிம்ப் வெசல், லிம்ப் நோட் ஆஃப் த மேன். மனிதனில் காணக்கூடிய லிம்ப் வெசலில், லிம்ப் நோடில் தான் இது காணப்படும். பிளட் சர்க்குலேஷனுக்கு வராதுங்க, சரிங்களா. நல்லா தூங்கினவர் 10 மணி மேலே தான் சர்க்குலேஷன் வரணும். ஃபைலேரியாஸை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனில் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது எப்போ வரும்னா நல்லா தூங்கின பிறகு ஒரு 10 மணிக்கு மேலே அப்படி வேணால் எடுத்து பார்க்கலாம். அப்போ தான் சர்க்குலேஷனுக்கே அது வரும். ஸோ ஊச்சரேரியா பாங்க்ராட்டிஸ் செக்ஷுவலி பார்த்திங்கன்னா டைமார்கிசம் உள்ளது. அது மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கானிசம் தெளிவாக தெரியும். அண்ட் விவிபேரஸ் அண்ட் டைஜீனிக்னு சொல்லுவோம். டைஜீனிக்னா 2 உயிர்களில் வாழக்கூடியது. ஸோ இந்த லைஃப் சைக்கிளுங்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் இன் 2 ஹோஸ்டஸ். என்ன பார்த்திங்கன்னா மேன் அண்ட் ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, அதான் டைஜீனிக்னு சொல்கிறோம். 2 உயிரில் வாழும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா மனிதன்லேயும் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோலையும் வாழும். இந்த ஃபீமேல் ஃபைலேரியல் வார்ம் பார்த்திங்கன்னா கிவ் ரைஸ் டு ஜுவினைல்ஸ் கால்டு மைக்ரோஃபைலேரியா லார்வா. அதில் வந்து ஃபீமேல் ஃபைலேரியல் வார்ம் என்ன செய்யும், இளம் உயிர்களை பொறிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே உள்ளது மைக்ரோஃபைலேரியல் லார்வான்னு சொல்லுவோம். இந்த லிம்ப் கிளாண்ட் ஜுவினைல்ஸ் டெவலப் இன்டு அடல்ட். அது வந்து லிம்ப் கிளாண்டில் வந்து அடல்ட்டாக மாறும். இந்த அக்குமுலேஷன் ஆஃப் த வார்ம் பிளாக் த லிம்பாட்டிக் சிஸ்டம் ரிசல்ட்டிங் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிம்ப் நோடு. அதுமாரி பார்த்திங்கன்னா நிறையா வார்ம்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து அக்குமுலேட் ஆகி அந்த லிம்ப் கிளாண்டையே அடைச்சிடும். லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் இருக்க லிம்ப் வெசலை அடைச்சி வச்சதுனால அங்கே லிம்ப் நோடு வந்து என்ன பார்த்திங்கன்னா அந்த பல்ஜ் ஆகிடும். பிளாக் ஆகிறதுனால இன்ஃப்ளமேஷன் வந்துடும், லிம்ப் நோடு வீங்கி போயிடும். ஸோ இன் சம் கேசஸில் பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லிம்ப் வெசல் காஸ் த எலிஃபென்டியாசிஸ் ஆர் ஃபைலேரியாசிஸ் ஆஃப் த லிம்ப் ஸ்ப்ரேட்டம். மெமரி கிளாண்ட்லாம் அது மாதிரி வீக்கம் ஏற்பட்டு போகும். அதுக்கான டயக்ராம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபைலேரியாஸ்ன்னு சொல்லக்கூடியது, அந்த வார்ம் அது தான், சரிங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பர்சனல் அண்டு பப்ளிக் ஹைஜீனிக் பார்க்கணும் இல்லையா. ஓகே, இதில் பார்த்தோம்னா ஹைஜீன்னா என்ன? ஹைஜீன் இஸ் ஏ செட் ஆஃப் ப்ராக்டிஸ் பெர்ஃபார்ம் டு த கன்சர்வ் குட் ஹெல்த். இப்போ ஹைஜீனிக்கிறது ஒரு குட் ஹெல்த்தை கொண்டு வரது ஹைஜீன் சொல்கிறோம். அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி ஹைஜீன் ரெஃபர் டு த கண்டிஷன் அஸ் ஏ ப்ராக்டிஸ் தட் ஹெல்ப் இன் மெயின்டைன் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். இப்போ ஹைஜீன்கிறது என்ன? அது ஒரு கண்டிஷன் இருந்தது, ப்ராக்டிஸ் ஏன்னா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய, சரியா, ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் டிசீஸ், நோயிலேருந்து நம்ம காத்துக்கொள்ளக்கூடிய கண்டிஷனை நம்ம ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பெர்சனல் ஹைஜீன் அப்படின்னா என்னென்னா ரெஃபர் த மெயின்டைன் அதர்ஸ் பாடி க்ளீன் பை பாத்திங், வாஷிங் ஹேண்ட், ட்ரிம்மிங் ஃபிங்கர் நெயில்ஸ், wearing clean clothes, and also include attention to keeping surface at the home and workplace, including toilet, bathroom facilities, clean and pathogen free. இதுதான் பர்சனல் ஹைஜீனின்னு சொல்கிறோம். பர்சனல் ஹைஜீனிக் இது நம்ம சுத்தமாக குளிக்கிறது, நல்லா சுத்தமாக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது, ஃபிங்கர் நெயில்ஸை ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறது, சுத்தமான ட்ரெஸ் பண்ணுறது, சரிங்களா. அதுமாதிரி நம்ம இருக்கிற இடம், வீடு, ஒர்க் பிளேஸு, டாய்லெட் உட்பட எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுக்கிறது, பேத்தோஜன் ஃப்ரீ இல்லாமல் வச்சுக்கிறது, பேத்தோஜன் இல்லாமல் இருக்கிறது, பேத்தோஜன் ஆகாத நோய்க்கிருமி இல்லாமல் வச்சுக்கிறது நம்ம பர்சனல் ஹைஜீனிக்னு சொல்லலாம். அவர் பப்ளிக் பிளேஸஸ் ஸ்டீம் வித் இன்ஃபெக்ஷன், கண்டாமினன்ட் அண்ட் ஜெர்ம்ஸ். இப்போ நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போனோம்னா அது பார்த்திங்கன்னா நிறைய வந்து அங்கே இன்ஃபெக்டிவ் ஏரியான்னு சொல்லலாம், நிறைய கண்டாமினேஷன் இருக்கும், ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் தட் எவ்ரி சர்ஃபேஸ் வி டச் அண்ட் ஏர் வி ப்ரீத் வித் பொல்யூட்டன்ட் அண்ட் மைக்ரோப்ஸ். அதுமாரி கண்டாமினேட் பிளேஸ் நம்ம தொட்டாலோ அல்லது ஏர்லேயே கூட அந்த மைக்ரோப்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பப்ளிக் பிளேஸ் அண்ட் தன் unclean, but we might be amazed the number of people who do not wash their hand before taking food after visiting the restroom, or who sneeze without covering their faces. இப்போ நம்ம யாரை ஆச்சரியமாக பார்க்குறோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் போய் சாப்பிட்றோம்ல,
அதுமாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணாதவங்கள, அதுமாதிரி தும்மும்போது முகத்தில் வந்து கர்ச்சீப் வைக்காதவங்கள நம்ம ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோம். என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஏன்னா அது நம்ம அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ மெனி இன்ஃபெக்டட் டிசீஸ் such as டைஃபாய்டு, அமீபியாசிஸ், அஸ்கரியாசிஸ் இது எல்லாமே இது டிரான்ஸ்மிட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னால தான் இது டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் மெஷர் இருக்குது ஃபார் மெனி இன்ஃபெக்டிவ் அண்ட் நான் இன்ஃபெக்டிவ் டிசீஸுக்கு. நிறைய இப்போ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட்டில் நிறைய இது இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த ப்ரோக்ராம் ஹேவ் ஹெல்ப் டு எரடிகேட் த ஸ்மால் பாக்ஸ் இன் இந்தியா. இதில் பார்த்தோம்னா அதில் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் வந்து ஸ்மால் பாக்ஸை வந்து டெலீட் பண்ணது தான். ஸோ கம்ப்ளீட்டாக எரடிகேட்னா முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம். ஸோ மோரோவர் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்டட் டிசீஸ் லைக் போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, டெட்டானஸ் ஹேவ் பின் கண்ட்ரோல் பை த யூஸ் ஆஃப் வேக்சின் பை கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் த பீப்புள். இதை தவிர இன்னும் நிறைய டிசீஸ் சொல்லலாம். அந்த போலியோ, டிப்தீரியான்னு சொல்லக்கூடிய நிறைய டிசீஸ், நிமோனியா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹியூமன் இருக்கக்கூடிய அவேர்னஸ்னால, மனிதன் அவேர்னஸில் வேக்சின் கண்டுபிடிச்சதுனாலையும் அவேர்னஸ்னாலையும் இது இப்போ கண்ட்ரோல்லே இருக்குது. இப்போ அழிஞ்சு போயிடல, போலியோ இல்லாமல் இல்லை, அதுமாதிரி டிப்தீரியா, நிமோனியா இல்லாமல் இருக்குது. ஆனால் கண்ட்ரோலில் தான் இருக்குது. வந்தால் நம்ம அதை அழிக்கக்கூடிய நம்ம இன்ஜெக்ஷன்லாம் வச்சுருக்கோம், வேக்சின்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி. சரிங்களா? பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி பாருங்கள். இம்யூனாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். The system protects the individual from various infective agents. It refers to all the mechanism used for the body protection from environmental agent that the foreign to the body. இப்போ இம்யூனாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் பற்றி படிக்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் த இண்டிவிஜுவல் ஃப்ரம் த வேரியஸ் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட், எப்படி பல்வேறு இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுங்கிறது தான் இம்யூனாலஜி. இது பார்த்திங்கன்னா ரெஃபர் த மெக்கானிசம் யூஸ்ட் பை த பாடி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஏஜென்ட். நிறைய என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய ஆன்டிஜன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் ஃபாரின் பாடியிலேருந்து. அண்ட் த இம்யூன் சிஸ்டம் டஸ் நாட் ஃபங்க்ஷன் எஃபிஷியன்ட்லி இஃப் அன் இண்டிவிஜுவல் லீட் டு இன்ஃபெக்ஷன் காஷிங் டிசீஸ். அப்போ பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா ஒரு மனிதனில் என்ன வந்துடும்? டிசீஸ் ஃபார்ம் ஆகும். த ஓவரால் எபிலிட்டி ஆஃப் த பாடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த டிசீஸ் காஷிங் பேத்தோஜன் தட் இஸ் கால்டு இம்யூனிட்டி. உடம்பு வந்து என்ன செய்யுது? உடம்புல வரக்கூடிய நோய் கிருமிக்கு எதிராக போராடி அந்த நோய் கிருமியை கொள்ளுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு டிசீஸ் ரெசிஸ்டன்ட், நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லலாம். லேக் ஆஃப் இம்யூனிட்டி நோன் அஸ் சசெப்டிபிலிட்டி. அப்போ நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சால் பாதிப்புக்குள்ளாயிடுறோம். ஸோ இம்யூனிட்டிங்கிறதுனா ஹைலி ஸ்பெசிஃபிக். ஒவ்வொரு டிசீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒவ்வொரு பேத்தோஜனுக்கு தக்க இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ நார்மலி பார்த்திங்கன்னா மெனி ஆஃப் த ரெஸ்பான்சஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் இனிஷியேட் த டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் த இன்வாடிங் ஆர்கானிசம் அண்ட் எனி டாக்ஸிக் மாலிகுல் ப்ரொடியூஸ் பை தம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸுக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி அந்த இம்யூன் அந்த ஆன்டிஜனை வந்து இன்வாடிங் ஆர்கானிசம் எலிமினேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அல்லது பார்த்திங்கன்னா எனி டாக்ஸிக் மாலிகுல் என்ன செய்யும்? அந்த ஆர்கானிசம் வந்து என்ன செய்யுது? ஆன்டிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ திஸ் இம்யூன் ரியாக்ஷன்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர் ஆர் மேட் இன் ரெஸ்பான்ஸ் ஒன்லி டு மாலிகுல் தட் ஆர் ஃபாரின் டு த ஹோஸ்ட் ஆர் நாட் தோஸ் ஆஃப் ஹோஸ்ட் இட் செல்ஃப். அது பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிசங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து மாலிகுல் த ஃபாரின் மாலிகுல்ஸ், அதாவது ஹோஸ்ட்டாக இருக்கலாம், மனிதனால் தனிப்பட்ட முறையில் அவனால் மட்டுமே செய்யப்படக்கூடியதுன்னு சொல்லலாம். The ability to distinguish the foreign molecule from self another fundamental feature of the immune system. இதில் குறிப்பாக இம்யூன் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா அது என்ன செய்யணும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆன்டிஜனையும் செல்ஃப் மாலிகுலையும் என்ன செய்யும்? தனித்தனியாக பிரித்து கண்டுபிடிக்கக்கூடியது, ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதை சொல்லலாம். However, occasionally fail to make the distinction of react destructively against the host own molecule to produce autoimmune disease can be fatal in the organism. அப்போ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இம்யூன் மெக்கானிசம் ஃபெயில் ஆகிடும். எதுலன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுல எது செல்ஃப் மாலிகுல் எது ஃபாரின் மாலிகுல் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணல ஃபெயில் ஆகும்போது, அப்படி ஃபெயில் ஆகிட்டா செல்ஃப் மாலிகுலே என்ன செய்யும் பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் நம்ம செல்ஃப் மாலிகுலில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அட்டாக் பண்ணும்போது ஏற்படக்கூடிய டிசீஸ் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இதனால் என்ன செய்யும்? ஃபேட்டட் ஆர்கானிசம் உயிரினங்கள் இறப்புக்கு வழிவாய் உண்டு. இப்போ இம்யூனிட்டின்னு எடுத்துட்டோம்னா அதை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம், இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு. அதுலேயுமே அடாப்டிவ் இம்யூனிட்டியில் 2 டைப் இருக்குது, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்னு. நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் 2லேயுமே ஆக்டிவ் இருக்குது, பேசிவ் இருக்குது. அதுவே ஆர்டிஃபிஷியலையும் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இருக்குது. வாங்க அதுக்கு என்னென்னு பார்க்க போகலாம். ஆல்மோஸ்ட் ஆல் த மேக்ரோ மாலிகுல், எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், பாலிசாக்கரைடு, நியூக்ளிக் ஆசிட்டு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலாங் த ஃபாரின் ரெசிபியன்ட் ஆர்கானிசம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உடல் நோயை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்க்ளூடிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு இன்டியூஸ் இம்யூன். இது வந்து உடம்புக்குள்ளே வரும்பொழுது நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்குது. எனி சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் த எலிசிட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தட் இஸ் கால்ட் ஆன்டிஜன். அப்போ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து எலிசிட் ஆகுது, அது இன்டியூஸ் ஆகும்போது அந்த மாதிரி பார்ட்டிகளை நம்ம என்ன சொல்கிறோம்? சப்ஸ்டன்ஸை ஆன்டிஜன், ஆன்டிபாடி ஜெனரேட்டர். ஆன்டிபாடி நம்ம உடம்புல ஆன்டிபாடியை ஜெனரேட் பண்ணுறதுனால தான் ஆன்டிபாடி ஜெனரேட்டர் தான் சுருக்கி ஆன்டிஜென் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிஜனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரிவேஷனுங்கிறது ஆன்டிபாடி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். திஸ் டூ ப்ராட் கிளாஸஸ் ஆஃப் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்யூரேட் இம்யூனிட்டி சொல்லலாம். 2 கிளாஸ் இருக்குது. அதில் இன்னேட் இம்யூனிட்டி, அக்யூரேட் இம்யூனிட்டி சொல்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்னேட் இம்யூனிட்டி பார்க்கலாம். இன்னேட் இம்யூனிட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, innate immunity is the natural phenomenon of the resistant to infection which an individual possesses the right from birth. எப்போ வந்து innate immunityனா அவன் பிறந்ததுலேருந்தே innate immunity இருக்குங்க, சரிங்களா? ரைட் ஃப்ரம் த பர்த், பிறந்ததுலேருந்து இருக்கிறது innate immunity சொல்கிறோம். இந்த innate immunity இருக்குதுன்னா இந்த innate defense mechanism நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம். அது ஒரு இலக்கு நோக்கி தான் இருக்காது. பொதுவாக அது வந்து எந்த டிசீஸ் உடம்புல வந்தாலும் இந்த innate immunity அலர்ட் ஆகி அந்த டிசீஸ் காஷன் ஏஜென்ட்டை கொள்றதுக்கு பார்க்கும். சம்டைம்ஸ் இது ஃபெயில் ஆகும்போது தான் எது அலர்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட் இம்யூனிட்டி அலர்ட் ஆகும், சரிங்களா? அப்போ தான் அது அக்யூரேட் இம்யூனிட்டியே ப்ரொடியூஸ் ஆகும். த சென்ஸ் தட் ஆர் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் த வைட் ரேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியலி இன்ஃபெக்ட் ஏஜென்ட்ஸ் சொல்லலாம். இந்த அதர் இஸ் நோன் அஸ் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் ஆப்ரேட்டிவ் non-specifically against large number of microorganisms. ஸோ டேபிள் 7.4ல் நம்ம அந்த டேபிளில் பார்க்கலாம். இப்போ அதுக்கான டயக்ராம் பாருங்கள். இன்னேட் இம்யூனிட்டியில் லைசோசோமல் டியர்ஸு, ரிமூவல் ஆஃப் ஏர்போன், பிராங்கி, கட் ரீஜன், ஸ்கின் எல்லாமே ஆக்டர்ஸிய இன்னேட் இம்யூனிட்டி சொல்லலாம். எடையில் அனாட்டமிக்கல் அண்டு ஃபிசியாலஜிக்கல் பேரியர் அதுதான் இன்னேட் இம்யூனிட்டி சொல்லலாம். இப்போது டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி பார்க்கலாம். இன்னேட் இம்யூனிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டியில் அனாட்டமிக்கல் பேரியர், இதில் பார்த்தா ஸ்கின் ஒரு அனாட்டமிக்கல் பேரியராக இருக்குது. இது என்ன பண்ணுது? ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ் டு த அசிடிக் என்விரான்மெண்ட். இப்போ ஸ்கின்னோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 3 to 5 இருக்கிறதுனால ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்கின்னில் வளர முடியாமல் போகுது. அடுத்து மியூக்கஸ் மெம்பரேன் எடுத்துட்டோம்னா மியூக்கஸ் என்டர் ஆஃப் த ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம் and compete with microbes for attachment சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் என்ன செய்யுது? அந்த என்ட்ராப் பண்ணுது. அதாவது மியூக்கஸ் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பிடிச்சிருது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ஃபிசியாலஜிக்கல் பேரியர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 இருக்குது. அதாவது டெம்பரேச்சர், லோ பிஹெச் அண்டு கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த டெம்பரேச்சர் எடுத்துட்டோம்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் பார்த்துட்டிங்கன்னா inhibit the growth of pathogen. Fever also inhibit the growth of pathogen சொல்லலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது பேத்தோஜனுடைய வளர்ச்சி குறைஞ்சி போயிடும். அப்போ பேத்தோஜன் உடம்புல இருந்தால் தான் என்ன நடக்கும்? ஃபீவரே வரும். அடுத்து லோ பிஹெச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அசிடிட்டி ஆஃப் கேஸ் செக்ரீஷன்ஸ், கேஸ்ட்ரிக் செக்ஷனில் HCl அசிடிட்டிக் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? ஸோ கில் த மைக்ரோ இன்செஸ்டட் மைக்ரோப்ஸ், மோஸ்ட் இன்செஸ்டட் மைக்ரோப்ஸ், ஃபுட்டோடு வரக்கூடிய நிறைய மைக்ரோப்ஸ் எல்லாம் கொள்வது எதுன்னு பார்த்தோம்னா HCl தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் பார்க்குறோம். லைசோசோம் ஆக்ட் as a antibacterial agent and cleave the bacterial cell wall. So interferon induce the antiviral state in the uninfected cell அப்படின்னு சொல்லலாம். So complementary substance produced from the leukocyte lies the pathogenic microbes or facilitate the phagocytosis. இதில் எடுத்துட்டோம்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா? லியூக்கோசைட்டு, அது வந்து பார்த்திட்டோம்னா பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸை வந்து ஃபேகோசைட் பண்ணி முழுங்கிடும்.
அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேகோசைட்டிக் பேரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்பெஷலைஸ்டு செல்லில் மோனோசைட்டு, நியூட்ரோஃபில்லு, டிஷ்யூ, மேக்ரோபேஜஸ். ஃபேகோசைட்டில் பார்த்தீங்கன்னா டச் த ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம். இதில் ஃபேகோசைட்டிக் செல்லில் ஆக்ட் ஆகிறது மோனோசைட்டு, நியூட்ரோஃபில்லாம் ஃபேகோசைட்டிக் செல்லில் ஆக்ட் ஆகும். இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் சொல்லலாம். ஸோ என்கல்ப் த மைக்ரோ ஆர்கானிசம் வெளிக்கினா இல்லை செரிச்சிடும். அடுத்து இன்ஃப்ளமேட்டரி பேரியர்னு எடுத்துட்டோம்னா டிஷ்யூ டேமேஜ் எடுத்துக்கலாம். டிஷ்யூ டேமேஜ் எனி இன்ஃபெக்ஷன் include the leakage of vascular fluid containing chemotoxic signal and that is called serotonin, histamine and prostaglandin. இதெல்லாம் என்ன சொல்கிறா அந்த கீமோடாட்டிக் சிக்னல்ஸ் சொல்லலாம். அது கெமிக்கல் அலார்ம் சிக்னல் சொல்லுவாங்க. The influx of phagocytic cell into affected area the phenomenon that is called diabetes அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அடிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கெமிக்கல்ஸ் அலார்ம் சிக்னல் வந்து இந்த ப்ரோஸ்டோனின் செரோட்டோனின்லாம் வந்து செக்ரேட் ஆகும். அப்படி செக்ரேட் ஆனோன்னா ஃபேகோசைட் செல் வந்து அங்கே அக்குமுலேட் ஆகிடும். அக்குமுலேட் ஆகி ஏதாவது பேத்தோஜன் உடம்புல வராமல் அது பார்த்துப்போம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அக்யூர்ட் இம்யூனிட்டி.